மழை காலம் குளிர்காலத்துலாம் கொசு இருக்கும். ஆனால் இப்போ இந்த வெயில் காலத்துலேயும் கொசு தொல்லை தாங்க முடியலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு இயற்கையான முறையில் கொசுவை ஓட விரட்டிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட தோலை உரிச்சிட்டு வெங்காயத்தோட ஒரு சைடில் கத்தியை வச்சு தோண்டி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம எல்லார் வீட்டு அஞ்சரைப்பட்டிலையும் இருக்கக்கூடிய கடுகு தாங்க 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இடிக்கல்ல சேர்த்துட்டு கடுகை நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கலாம். கடுகோட ஸ்மெல் கொசுகளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த அளவுக்கு தட்டி எடுத்த கடுகை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். 3 கற்பூரம் எடுத்துருக்கிறேன். ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த கற்பூரத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொசுவை விரட்ட இந்த ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். 2 அகல் விளக்கு எடுத்துருக்கிறேன். அகல் விளக்கு மேல இந்த வெங்காயத்தை வச்சுக்கலாம். வெங்காயத்தை கீழே வச்சோம் அப்படின்னா சாயிற மாதிரி இருக்கும். அதனால அகல் விளக்குக்கு மேல வச்சுட்டு அகல் விளக்குலையும் வெங்காயத்திலையும் வேப்ப எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடுகையும் கற்பூரத்தையும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகல் விளக்குலையும் வெங்காய விளக்குலையும் திரிய போட்டுட்டு நெருப்பை பற்ற வச்சு வைக்கலாம். இந்த விளக்கை ஈவினிங் டைம்ல வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வராது. வேப்ப எண்ணெயோட வாடைக்கும் கடுகு கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கும் ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ள வராதுங்க. இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும் கொசுகளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இயற்கையான முறையில் கொசுவை ஓட விரட்டிடலாம். கெமிக்கல் கலந்த லிக்விடெலாம் யூஸ் பண்ணாதங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.